இப்போ ராசிக்கும் லக்னத்துக்கும் 11ஆம் இடத்துல, அதாவது லாபத்துல ராகு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு லாபத்துல ராகு இருந்தது அப்படின்னு சொன்னா, நமக்கு ஜென்ரலாவே நல்ல ஒரு அபிவிருத்தியான ஒரு பலனை தான் அது கொடுக்கும். பட் அது சிம்மத்துல இருந்தாலும் சரி, கடகத்துல இருந்தாலும் சரி, மற்ற ராசிகளில் இருக்கிறத விட அது குறைச்சலான பலனை கொடுக்கும். என்ன, நம்ம அதிகமாக ஒரு லாபத்தை எதிர்பார்க்கும் பொழுது அது குறைவாக இருக்கும். லாபத்தில் ராகு இருக்கும் பொழுது ராகு திசை நடந்தால் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது கடகத்தில் சிம்மத்தில் இருந்தாலுமே ராகு திசையில் மற்ற ராசிகளில் இருக்கும்போது பலன் நல்லதாக கொடுக்கும். நமக்கு சிம்மத்திலேயோ கடகத்திலேயோ அது லாபத்தில் இருக்குது அப்படிங்கும்பொழுது அதனுடைய பலன் நமக்கு குறைச்சலாக வரும். இப்போ கன்னியா லக்னம் அப்படின்னா 11ல் அது கடகத்தில் ராகு வரும். ஸோ பலன் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய இப்போ துலா லக்னம் அப்படிங்கும் பொழுது ராகு சிம்மத்தில் இருக்குது அப்படிங்கும்போது ராகு தசை நடக்குது அப்படிங்கிறச்சு பலன் குறைவாக இருக்கும். ஸோ ராகு 11ஆம் இடத்தில் அதில் ராசியில் நின்றாலும் சரி, லக்னத்தில் நின்றாலும் சரி, கடகம் சிம்மம் தவிர மற்ற ராசிகளுக்கு பலன்கள் நன்றாகவே இருக்கும். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி. இன்றைய திதிகள் இன்று நாள் முழுவதும் துவாதசி திதி தான். இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:28 மணி வரையிலும் சுவாதி, அதற்கு மேல் விசாகம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். சந்திர பகவான் இன்று துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வது, சப்தமத்தில் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே மன நிறைவாகவே அமைகிறது. இன்று நாள் முழுவதும் இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் உண்டு. அலுவலக வேலைகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல அலைச்சல்கள் மிகுந்த நாளாகவும் இருக்கும். இன்று புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன லாபத்தை கொடுப்பார். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் மாறும். இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல ஒரு மன அமைதி உண்டு. எடுத்துக்கொண்ட முயற்சிகள், எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தருவதனால் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே முதலீடு செய்தவர்களுக்கும் நல்ல உயர்வான லாபத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்கள், இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மனபாரங்கள் குறையும். இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு உற்றார் உறவினர்களினுடைய வருகை சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்று மிதுனராசி நேயர்களுக்கு குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடைவதனால் இன்று குடும்பத்திலும் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் மிகவும் இவர்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதனால் உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகளின் பாசங்கள் அதிகரிக்கும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல மருத்துவ சிகிச்சைகள் பெறுவதும் மற்றும் இவர்கள் இதுவரையில் எடுத்துக்கொண்ட மருத்துவ சிகிச்சையில் நல்ல முன்னேற்றங்களையும் காணலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தருவதாகவே அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று வேலை மற்றும் அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இந்த வாரம் இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாகவும் அமையும். இந்த நாளும் இவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இந்த வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவே இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு
மனதில் இருந்து வந்த படபடப்பு குறையும். திருமண வைபவங்கள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவானால் நன்மைகள் ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலை விஷயத்தில் சற்று மன குறைவை கொடுத்தாலும் மாலை நேரத்தில் மன நிறைவை கொடுப்பார். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்கள், இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சில மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்தில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் இவர்களுக்கு நன்மையை தரும். இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சில குறைகளும் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. புதிய வேலைக்கு விண்ணப்பம் மற்றும் புதிய வேலை தேடுதலை இன்று நீங்கள் செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இன்று கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும். நரசிம்மர் ஆலய வழிபாடோ அல்லது நரசிம்மருக்கு சென்று வழிபாடு செய்வதோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியதாகவே அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு. திருமண விஷயங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு மாலை நேரத்தில் நற்செய்திகள் உண்டு. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் நன்மையை தருவார். விநாயகர் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது. இன்று குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனபாரங்களும் குறையும். இன்றைய நாளில் புதிய சொந்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு ராசியில் நின்ற ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களை மனதில் குழப்பத்தை கொடுப்பார். இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகமாகும். ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சில மனக்குறைகள் தீரும். இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குறைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய ஒரு சில மனக்குறைகள் உங்களை விட்டு தீரும். வேலைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மாறும். இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் விநாயகருக்கு அபிஷேகமும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.